சேவியா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இந்த பார், இவ்வளோ காலமாக நான் வளர்த்த நம்பிக்கை, லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது. அடிதடி ஜெயில் இதுதான் உன் கொள்கைனா அதை மாத்திக்கிறதுல தப்பில்லை. நான் உன்னை விரும்புகிறேன், அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட முடியாது. நாளைக்கு உன்னை நான் ஜெயிலில் பார்க்க போறேனா இல்லை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போறேனான்னு பயந்து பயந்து என்னால் காலத்தை கடத்த முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போகத்தான் போறேன். அப்ப என்ன விட்டுடு. உனக்கு நான் முக்கியம்னா இந்த அடிதடி சண்டை எல்லாத்தையும் விட்டுடு. இல்ல அதான் முக்கியம்னா என்ன விட்டுடு. நீ அங்க போகலையா? எனக்காகவா? அப்படின்னு இல்ல, ஏதோ சின்ன பொண்ணாச்சே, மனசு உடஞ்சிடக்கூடாது என்னதான். ஐ லவ் யூ. ஏய் நில்லு, ஐ லவ் யூ சொன்னா போதுமா? என்ன? உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்காக இப்ப என்ன உன்னை கல்யாணமா பண்ணிக்க முடியும்? இப்ப சொன்னியே, அது நியாயமான பேச்சு. விளையாடுறியா? இல்லையே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி, தெரிய வேண்டாம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். சத்தியமா விளையாடல. உன்னைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். வாழ்நாள் பூரா உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். ஆனா அப்பா அம்மா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும்? இருந்தாலும் அப்பா அம்மாவை கேட்காம இப்போ உங்க அப்பா அம்மாவை கேட்கணும், அவ்வளவுதானே? ஏய் கத்தாத, வாய் மூடு. அப்போ நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கே வா. எஸ். என்னால முடியாது. அப்போ நான் அவரையே கேட்கிறேன், மிஸ்டர் சந்திரமௌலி ப்ளீஸ். எந்திரிக்க போறாங்க. அப்போ ஒத்துக்கோ. நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ வரலைன்னா நீ என்ன விரும்பலன்னு அர்த்தம். ஏய் என்ன சொல்ற? ஓகே பாய்.